அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேஜி விஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் விஜய், ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் வந்துட்டு திமுக அதிமுக மாறி மாறி வரக்கூடிய ஒரு தொகுதி. ஏன் பெரம்பூர் தொகுதியை விஜய் தேர்ந்தெடுத்தாரு? அதாவது முதல்ல நமக்கு கிடைத்த தகவல் வந்து விருகம்பாக்கம் தான் விஜய் போட்டியிட போறார் அப்படின்னு ரொம்ப ஒரு ரிலையபிள் சோர்ஸ்லேருந்து தான் சொல்லப்பட்டது. அதுக்கு காரணம் அவருடைய சொந்த தொகுதி, அவர் பிறந்து வளர்ந்த ஏரியாவே விருகம்பாக்கம் தான். ஆனால் அதுக்கப்புறம் என்ன காரணத்தினால பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் இல்லாமல் அவர் வேறு தொகுதியை நீக்கி போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல். பட் எனக்கு கிடைத்தது திருச்சி தான். திருச்சியில் தான் விஜய் நிற்க போகிறாருங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லப்பட்டது. ஆனால் சமீப காலமாக இந்த பெரம்பூர்லேயும் போட்டியிட போகிறதா ஒரு தகவல் வருது. இப்போ இவர் பெரம்பூரில் மட்டும் போட்டியிட போகிறாரா, திருச்சியில் மட்டும் போட்டியிட போகிறாரா, அல்லது 2 தொகுதியில் போட்டியிட போகிறாராங்கிறது தெரியலை. இப்போ பெரம்பூரில் இவர் போட்டியிட போகிறதா நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டால் அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ சமீப கால சர்வேக்களில் பார்த்தீங்கன்னா சென்னை திமுகவுடைய கோட்டை, அந்த கோட்டையில் தாவேக்கா கொடி பறக்க போகுதுங்கிற தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ திமுக கோட்டையை நான் வந்து கைப்பற்றிட்டேன் அப்படின்னு நிரூபிப்பதற்காக, காட்டுவதற்காக விஜய் வந்து பெரம்பூரை செலக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் வட சென்னை தளபதி யார் அப்படின்னா சேகர் பாபு. அப்போ அதுக்கு பின்னால் வந்து ஒரு சின்ன ரிவெஞ்சு கூட இருக்குது. உங்கள் ஏரியாவிலே வந்து உங்களை அடிக்கிறேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற அந்த ஹீரோயிசமும் இதுக்கு பின்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இது ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அவர் திருச்சியில் தான் போட்டியிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இஃப்தார் நோன்புக்கு அப்புறமா இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், பெரம்பூர் தொகுதியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வாக்குகள் அதிகம் அப்படின்னும் போது இப்போ அது யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நிறைய இடங்கள்ல சொல்கிறாங்க இவங்க மேடை போட்டு சிறுபான்மை வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு தான் அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு அது ரொம்ப காலமாக போயிட்டுருக்க வாக்குகள் இப்போ யாருக்கிட்ட தான் இருக்குது? இல்லை, அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் கிடச்சிக்கிட்டு இருந்தது. இடையில சீமான் பூந்து வந்து அதை அறுவடை பண்ணுவதற்கான ஒரு முயற்சி பண்ணார். ஏதாவது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான இஷ்யூஸ் நடக்கும் போதெல்லாம் அவர் ஆதரவான ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்தார். ஆனால் இப்போ சமீப காலமாக அவர் RSS கைக்கூலியாக மாறினதால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த அந்த சிறுபான்மை வாக்குகள் இந்த தேர்தலில் 2 வாக்குகளை தவிர மொத்தமாகவே அவங்களுக்கு கிடைக்காது. அந்த கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க வேணால் அந்த கட்சிக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மொத்தமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த வாக்குகள்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் தாவேகாவுக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதிமுகவுக்கு நிச்சயமாக போகாது. ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. சீமானுடைய சாயம் வெளுத்ததால் நாம் தமிழர் கட்சிக்கும் போகாது. அப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை தாவேகாவும் திமுகவும் தான் இந்த தேர்தலில் ஷேர் பண்ண போகிறாங்க. ஓகே. இவ்வளோ நாள் இருந்த நெகட்டிவிட்டி இப்போ ஒரு தனித்து போட்டி, அது வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை எப்போவுமே அப்படின்னு சொன்னது வந்து இந்த நெகட்டிவ் எல்லாம் மாற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு பேஸ் கொடுக்குதா? அதாவது நீங்கள் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான ஒரு சூழலை ஏற்படுத்திடும். இன்றைக்கி அதிமுக வந்து இன்றைக்கி தேர்தல் போட்டி களத்தில் இல்லாமல் போனதற்கும் 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டதற்குமே அதுதான் காரணம். அப்போ நிச்சயமாக அது விஜய்க்கும் தெரியும். பாஜகவோட நட்பு அப்படின்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலமே காலியாயிடுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதையும் மீறி அவங்க வந்து அந்த கட்சியோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பின்னால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில கணக்குகள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அந்த கரூர் சம்பவம் அது திமுகவுடைய சதி அப்படின்னு விஜய் வந்து இன்னும் நம்புகிறாரு. இன்னொரு பக்கம் அவருடைய மனைவிக்கான அந்த விவகாரத்தை திமுக கையில் எடுத்து நமக்கு எதிராக கொண்டாந்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கோபம் விஜய்க்கு இருக்குது. அப்போ அந்த கோபம் அதிகமானதனுடைய விளைவு இந்த தேர்தலில் எப்படியும் திமுகவை தோக்கடிக்கணும், திமுகவை அதிகாரத்திலேருந்து அகற்றணும், இதுதான் விஜய்க்கு வந்து மைண்டில் இருக்குது. அப்போ ஒருவேளை நம்ம தனித்து நின்று அது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? அப்போ அதனால தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக அப்படி ஒரு விஷயத்தை அவர் திங்க் பண்ணார். நல்ல வேளை அது நடக்கலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தனித்து நிற்கிற முடிவு அப்படின்னு எடுத்துட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்காக்கே வந்து ஒரு பாசிட்டிவான நோட் பல இடத்துல கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்கள் மத்தியில் பாஜகவுக்கு இருக்கிற அந்த அதிருப்தி தான். நீங்கள் பாஜக
எனக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழ் மக்களுடைய நண்பராக மாறிட முடியும். ஸோ அது வந்து இன்னைக்கு தாவேக்காவுக்கு நடந்திருக்கு. இப்போ தாவேக்கா என்டிஏக்குள்ளே போகுமான்னு ஒரு வார காலமாக பேசிகிட்டு இருந்தோம். இஃப்தார் நோன்பை திறந்துட்டு விஜய் அவர்கள் அதெல்லாம் வதந்தி, நமக்கு எப்பயும் மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்முடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உள்ளன்போடு சொல்லப்பட்டதா, அது ஒரு உண்மையான கருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி 100% அப்படி ஏற்க முடியல. என்ன காரணம், அதுக்கு முன்னால் என்டிஏ கூட செல்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஏதோ ஒரு வதந்தி, எதிரிகள் கிளப்பி விட்ட வதந்திங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதில் வந்து உண்மை கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால், அந்த ஏதோ ஒரு காரணமாக நான் நினைப்பது திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவங்க என்டிஏவோட ஒரு அழைப்பு வரும்போது அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அந்த பேச்சுவார்த்தை வந்து அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த ஏதோ ஒரு இடம் என்பதுங்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இவர் வந்து முதல்வர் பதவியை கேட்டிருப்பார். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் சினிமாவை தூக்கி போட்டுட்டு வந்தது எடப்பாடியை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு அழகு பார்க்கறதுக்கு இல்லை, தானே உட்கார்றதுக்கு தான். அப்போ கூட்டணின்னு வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல அதுதான் இவங்க நிபந்தனையாக வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து அதிமுக தரப்பில் வந்து உடன்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பேச்சுவார்த்தை தடைப்பட்டு இன்றைக்கி தனித்து நிற்பது அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. பட் தனித்து நிற்கிற முடிவை தாவேக்கா எடுத்ததற்காக நம்ம சந்தோஷப்படலாம். பட் அதே நேரம் நம்முடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் கட்சி தொடங்கும் போதே பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக அப்படின்னு தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிங்க. பாஜகவை கொள்கை எதிரின்னு போகிற இடமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் பெரிய அளவில் பாஜகவை விமர்சிக்கலைனாலும் பாஜகவை நீங்கள் கொள்கை எதிரின்னு தானே தொடர்ந்து அடையாளம் காட்டிக்கிட்டே இருந்தீங்க. அந்த கொள்கை எதிரியோடு கூட்டணி பேசுகிற அளவுக்கு நீங்கள் இறங்கி வந்தது தான் இப்போ நமக்கு வந்து உங்கள் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து விட்டதா நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இது வதந்தின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன்னா ஆதவ அர்ஜுனா முத நாள் பேசும்போது 90 சீட்டுகள், துணை முதலமைச்சர், அப்புறம் இந்த 2.5 வருஷம் இதெல்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் விஜய் அவர்கள் வதந்தின்னு சொல்கிறாரு. அவர் கட்சியில் இருக்க ஒருத்தரே சொல்கிறாரு இதெல்லாம் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் நம்ம விஜயை நோக்கி வைக்கிற கேள்வி. இப்போ நாங்கள் உங்கள் பேச்சை நம்புறதா, உங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேச்சை நம்புறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதையே நாம் விஜய்க்கு கேள்வியாக வைப்போம். எல்லாத்துக்கும் மேலே ஊடகங்களில் வருகிற செய்திங்கிறது எல்லா நேரத்திலும் வதந்திகள் மட்டுமே வராது. ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா அதற்கு பின்னால் வந்து ஒரு உண்மை இருக்கும். அது பார்த்திங்கன்னா முழுமையாக உண்மையாக இருக்குமா அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அதுக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரு உண்மை இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம கடந்த சில நாட்களாகவே நான் பல்வேறு நேர்காணலில் சொல்லியிருக்கேன். தாவேக்கா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகுதுன்னு ஒரு கடந்த ஒரு வாரமாக பெரிய அளவில் செய்தி பரவுனது. பல தொலைக்காட்சிகள் டிபேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக உங்களுக்கு தெரியும்ல, இந்த செய்தி பரவுவது நமக்கு ஆபத்து. நீங்கள் உண்மையிலேயே அப்படி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னா இது வந்து உங்களை அழிப்பதற்கான ஒரு அணுகுண்டுக்கு சமமான செய்தி அது. அப்போ உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ நீங்களோ அந்த செய்தியை வந்து மறுத்து இருக்கணும். ஆனால் தாவேக்கா தரப்பிலிருந்து அப்படி எந்த மறுப்பும் இல்லை. எப்போ மறுப்பு வருது அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை ஒரு இடத்துல முறிந்து போகுது. அதுக்கு பிறகுதான் நிர்மல்குமார் அப்படி ஒரு வார்த்தையே சொல்றாரு, அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே நடக்கலை அப்படின்னா அப்புறம் எப்படி ஆதவ அர்ஜுனா இப்படி சொல்றாரு 90 சீட்டு 2.5 வருடம் முதல்வர் பதவிங்கிறதெல்லாம் எப்படி சொல்றாரு? மாவட்ட செயலாளர் கூட்டம் வேற. அப்ப இது உங்களிடம் பேசப்பட்டதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப விஜயும் சரி ஆதவ அர்ஜுனாவும் சரி அவங்களுக்குள்ள பேசிட்டு ஏதாவது ஒரு உண்மையை வந்து மக்கள்கிட்ட சொன்னா சரியா இருக்கும். நீங்க ஒன்ன சொல்லி இவர் ஒன்ன சொன்னீங்கன்னா மக்கள்கிட்ட நீங்க வந்து சீக்கிரமே அம்பலப்பட்டு போயிடுவீங்க. அந்த ஆபத்து இருக்கு. ஆனா இப்ப கூட்டணியில் தனித்து போட்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து உற்சாகமா எடுத்துக்கிட்டாலுமே இப்போ இத்தனை தொகுதிகளுக்கு ஆட்களை நிப்பாட்டணும். இப்போ கூட்டணியா இருந்தால் அவங்களும் சேர்ந்து வேலை செய்வாங்க, பைசாவும் கொடுப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இங்க தாவேக்கால ஆட்கள் இருக்காங்களா? முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது தாவேக்கா அல்லாத வேறொரு கட்சி தனித்து நிற்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக தற்கொலைக்கு சமம், திமுக உட்பட. ஓகே. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பதுங்கிறது அந்த கட்சிக்கு வந்து பலம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா தனித்து நிற்கலை, தனித்து விடப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது வந்து அவங்கள வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுவதற்கு சமமான வார்த்தை அது. தாவேக்கா தனித்து நிற்பது தான் எல்லா காலத்திலும் சிறந்தது. அதுவும் முக்கியமாக அவர்கள் சந்திக்கிற இந்த முதல் தேர்தலில் அவர்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். அவர்களே ஆசைப்பட்ட மாதிரி இப்போ காங்கிரஸே தாவேக்கா கூட்டணிக்குள் வந்திருந்தாலும்
எதிர்காலத்தில் அவர்கள் வெற்றி அடைந்தால் அந்த வெற்றியில் வந்து காங்கிரஸுக்கு நீங்கள் பங்கு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் எங்களால் தான் இவர் ஜெயிச்சாருன்னு கூட காங்கிரஸ் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த கட்சியும் இல்லாமல் தாவேகா தனித்து நிற்பதுங்கிறது அந்த கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, வரம். ஆனால் அதை இவங்க எப்படி பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 234 தொகுதிகளுக்கு இவங்ககிட்ட வந்து வேட்பாளரே இல்லைன்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அபத்தமான கருத்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியில் வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. என்ன அதில் பல பேர் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கு தேர்தலின் வெற்றியை தீர்மானிப்பது வாக்குகளுக்கு கொடுக்கப்படுகிற பணம். அதை வந்து தாவேக்கா கொடுக்காது. விஜய்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் 5000 10,000 கொடுக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் கொள்ளையடிச்சு வச்சிடல. உழைத்து சம்பாதித்த பணம் தான் அதை அப்படியெல்லாம் அள்ளி இறச்சிட மாட்டார், அப்படி கொடுக்கவும் மாட்டாங்க. அது ஒன்று தான் அந்த கட்சிக்கான ஒரு சின்ன பலவீனமாக நான் பார்க்குறேன். பட் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மற்ற கட்சிகள் பணம் கொடுக்கலன்னா அந்த கட்சிக்கு வாக்கு கிடைக்காது. ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை பணம் வாங்கிட்டு தான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு யாரும் இல்லை. இன்றைக்கி தாவேக்காக்கு ஒரு பெரிய செல்வாக்கு யார்கிட்ட இருக்குன்னா இளைஞர்களிடமும் பெண்களிடமும் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க, நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி. அதனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. பட் அதே நேரம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது டிவிகேல வந்து சேர்றாங்க, அப்புறம் டக்குனு டிஎம்கேக்கு போயிடுறாங்க. இப்போ ரஞ்சனா நாச்சியார் இப்போ காலையில் வந்து போய் டிஎம்கேல சேர்ந்ததுக்கப்புறம் கடும் விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது எத்தனை தொகுதி ஜெயிச்சா சிஎம் ஆகணும் கூட விஜய்க்கு தெரியாது அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. தொடர்ந்து தாவேக்கா எதிராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு தாவேக்காவில் வந்து சேரணும்? அதாவது ரஞ்சனா நாச்சியாரை தாவேக்காவில் சேர்த்ததே மிகப்பெரிய தப்பு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், ஒருத்தங்க உங்கள் கட்சிக்கு சேர வர்றாங்க அப்படின்னா அவங்களிடமிருந்து உங்களுக்கு விண்ணப்பம் வாய் வழியாகவோ எழுத்துப்பூர்வமாக வந்தால் முதல்ல இவங்க யார், இவங்களுடைய பின்னணி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள கட்சியில் சேர்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ரஞ்சனா நாச்சியார் யாருன்னா ஏற்கனவே பாஜகவில் இருந்தவங்க. நீங்கள் பாஜகவில் இருக்கீங்க அப்படின்னா வெறுமனே பதவிக்காக மட்டும் அந்த கட்சிக்கு போனதாக நம்ம எடுத்துக்க முடியாது. பாஜகவின் கொள்கையில் உடன்பட்டு தான் அந்த கட்சிக்கே போயிருப்பாங்க. அப்போ பாஜகவுடைய கொள்கை என்ன? மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பது, மக்களிடம் பிளவு ஏற்படுத்துறது தான் அந்த கட்சியினுடைய பிரதான கொள்கை. சிறுபான்மையினரை பார்த்தீங்கன்னா எதிரிகளாக நினைப்பது தான் அவர்களுடைய கொள்கை. அப்படி ஒரு கொள்கை கொண்ட ஒரு பெண்மணியை உங்கள் கட்சியில் சேர்த்ததே மிகப்பெரிய கேவலம். இப்படி ஒரு கேவலத்தை தாவேக்கா செஞ்சதை வந்து இன்னுமே நம்மளால் ஜீரணிச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் ஏதோ விஜயை டெய்லி பார்த்த மாதிரியும் விஜயோட உட்காந்து ஏதோ மணிக்கணக்கில் அரசியல் பேசின மாதிரியும் அவருக்கு வந்து எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சா வெற்றிங்கிறதே மெஜாரிட்டின்னு தெரியாததை இவர்கிட்ட சொன்னதாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜயை பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் சேரும்போது ஒரு துண்டை போட்டு கையில் ஒரு காடை கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு வேணா இவர் விஜயை பார்த்துருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் இவங்க பார்த்துருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பல தலைவர்கள் தாவேக்காவில் சேருகிற பல பேருக்கும் இதுதான் நிலைமை. நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டீங்கிறதுனால டெய்லி விஜய் உங்கள்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்க முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இவர்கள் எதிர்பார்த்து அந்த கட்சிக்கு போயிருப்பாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நமக்கு தாவேக்காவில் போனவொடனே ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்துருவாங்க, நம்பர் 2 நம்ம தான், நம்பர் 3 அப்படி தாங்கிற கனவுல போயிருப்பாங்க. ஆனால் விஜய்கிட்ட அதெல்லாம் நடக்காது. யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறது விஜய்க்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை, அதாவது இவர்கள் எதிர்பார்த்த அங்கீகாரத்தை விஜய் கொடுக்காததால் அந்த கட்சியிலிருந்து வெளியில் வருவதற்கு இவங்க ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் த்ரிஷாவோடு அந்த கல்யாணத்துக்கு வந்ததை சாக்கா வச்சு நீங்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க முதல்ல அந்த விஜய் த்ரிஷா விவகாரம் குறித்து ஒரு அதிருப்தியை தெரிவித்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா நான் என்னதான் உங்கள் கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு அறத்தோடு சுட்டி காட்டினதான் நம்ம நினச்சோம். ஆனால் நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்கள சுற்றி வந்து ஒரு 50 தொலைக்காட்சி மைக் இருக்குது. அப்போ அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அடடா இது எதுவுமே தற்செயலாக நடக்கலை, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கேம் இருக்குது. யூடியூப் இன்டர்வியூ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. இல்லை அவ்வளோ, அதாவது யூடியூப் இன்டர்வியூ வந்து 50 பேரை தனித்தனியாக கூப்பிட்டு கொடுக்குறதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து ஒரு 50 ஊடகங்கள் அந்த இடத்துல ஒன்று கூடி வந்து உங்கள்கிட்ட பைட்ஸ் எடுக்கிறதுங்கிறது வேற. அப்போ இது வந்து வேற ஒருத்தருடைய அசைன்மெண்ட்டு. இவங்க வந்து தாவேக்காவை பலவீனப்படுத்த யாருக்கோ இவங்க பயன்படுறாங்க அப்படின்னு நமக்கு என்ன தோன்றியது. இன்னைக்கு வந்து ஆமாம் நம்ம நினச்சது கரெக்டு தாங்கிற மாதிரி இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அந்த ரஞ்சனா நாச்சியார்
யாருன்னே அந்த மக்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் எனக்கும் தான் தெரியும், புரியுதா இல்லையா? அதனால இவர் என்னதான் விஜய் குறித்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் இதெல்லாம் மக்கள் மத்தியிலே எடுபடாது. ஓகே, ஆனால் இப்போ பரிசு பொருட்கள் அதிகமாக விநியோகம் பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ இன்னைக்கு மனித பட்டிகள்னால சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு தகர கொட்டா போட்டு அதில் வந்துட்டு இன்னைக்கு பாத்திரங்கள் கொடுக்குறதா, அதே மாதிரி பூஸ்ட் இது போட்டு ஸ்டிக்கர் ஒட்டினதையும் வந்துட்டு போட்டுட்ருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறத? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருள் கொடுப்பது, அப்புறம் பெண்களுக்கு புடவை, கிரைண்டர், மிக்சி கொடுக்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த திருமங்கலம் இடைத்தேர்தலில் அழகிரி ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய அளவில் வளர்ந்து இன்னைக்கு நிற்கிது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கைப்பற்றப்படுகிற அந்த பொருட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பல்வேறு கட்சிகளுடைய ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது வந்து நான் 100% சொல்ல முடியாது, ஒரு 90% உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் தாவேகாவுடைய பரிசு பொருட்கள் இப்போ அடிக்கடி நிறைய படங்கள் சோஷியல் மீடியாவிலையும் மற்ற தொலைக்காட்சிகளையும் வர்றதை பார்க்குறோம். அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, இது உண்மையிலேயே தாவேகாவினர் வைத்திருந்த பரிசு பொருட்களா, அல்லது திமுக அல்லது வேற அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் இப்படி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அதை வந்து பறக்கும் படைக்கு தகவல் சொல்லி இந்த மாதிரி கைப்பற்ற வச்சு பாருங்க தாவேகா இந்த மாதிரி பரிசு பொருள்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த கட்சியினுடைய பெயரை கெடுப்பதற்கான முயற்சியா அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன இருந்தாலும் இந்த ஜனநாயகத்துக்கு இதெல்லாம் அழகல்ல, அதை மட்டும் நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தாவேகா இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை நமக்கு இருக்கு.